Hi friends, வணக்கம். குக்கிங் தமிழன் 360 சேனல். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா வச்சு நம்ம தோசை செய்ய போறோம். வாங்க போயிட்டு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துக்கோங்க. ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் பட்டர் எடுத்து வச்சிருக்கேன். பட்டை, லவங்கம், சீரகம், சோம்பு, ஒரு 6 பல்லு பூண்டு, இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 ஏலக்காய் வச்சுருக்கேன். காஷ்மீர் மிளகாய் ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காஷ்மீர் மிளகாய் வந்து கலருக்காக மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கோம், காரத்துக்காக இல்லை. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. மிளகாய் போட்டுக்கலாம். வரமிளகாவும் போட்டுப்போம். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி வந்து கண்ணாடி பதத்தில் வதங்கி வந்ததுமே தக்காளி போட்டுக்கலாம். ரொம்பவும் வதங்கிடக்கூடாது. இதையும் வதக்கிட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுப்போம். இது பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். எடுத்து ஆற வச்சுக்கலாம். நம்ம பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கோம். பன்னீரில் கலக்கிறதுக்காக 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கோம். இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மிளகாய் பொடியை பன்னீரில் கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். பன்னீர் உடையாமல் லேசாக திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் பட்டர் எடுத்துருக்கேன். பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நமக்கு வந்து பன்னீர் ஃப்ரை ஆகிட்டு வந்துருச்சு. எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வதக்கி இருக்கிறத நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க. பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும். ஒரு 30 கிராம் அளவுக்கு முந்திரி போட்டுக்கலாம்.
லேசாக தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம முந்திரி போட்டு அரைச்சி பன்னீர் மசாலா ஆட் பண்ணோம்னா மசாலா வந்து கொஞ்சம் திக்னஸாகவும் வரும், டேஸ்டியாகவும் வரும். அதுக்காக தான் இது. இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க. பட்டர் போட்டுப்போம். பட்டர் நமக்கு நல்லா சூடாகிடுச்சு. பட்டை இலெல்லாம் போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம் இருக்குது போட்டுக்கலாம். ஒரு ஆனியன் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நம்ம அதுலேயும் ஆட் பண்ணியிருக்கோம், இதுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். கொஞ்சமாக கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுப்போம். இப்போ அரிசி வச்ச தக்காளி வெங்காயம் விழுதெல்லாம் ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது பாயில் ஆகட்டும் போதும். இது பாருங்கள், கிரேவி நல்லா நம்மளுக்கு வந்துருச்சு. பன்னீரை எடுத்து போட்டுப்போம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது அப்படியே பாயில் ஆகட்டும். பாயில் ஆகணும் ஆஃப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். கல் நமக்கு நல்லா சூடாயிருச்சு. தோசை ஊற்றிக்கலாம். பட்டர் கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்கலாம். தோசையை மேலே கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்கலாம். மசாலா எடுத்து வச்சுக்கலாம். சீஸ் கொஞ்சம் சீச்சு போட்டுக்கலாம். உங்களுக்கு சீஸ் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம் விட்டுருங்க. தோசையை மடிச்சிக்கலாம். இப்படி முக்கோணம் ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க, இப்படி ஒரு நேராக கோடு போட்டுக்கோங்க. அப்படியே இப்படி மடிங்க.
மேலே நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம்.